நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா நாமினின்ற இடத்துல வடிவுன்னு பேர் போட்டிருக்க? எங்க அம்மா பேர் என்ன? ஓ, அப்போ உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் அவங்களுக்கு போய் சேரணும். ஆமாண்ணே. என்னென்ன சிரிக்கிறீங்க? ஏம்மா உங்க அம்மா பேரை போட்ட? இல்லண்ணே, நம்ம இல்லாம போறப்போ நாம இருந்தா யாரெல்லாம் பாத்துக்க வேண்டியிருக்குமோ அவங்கள தானே நாமினியா போடணும். ஆமால்ல. அப்படிதானே? கார்த்தி யாரை நாமினியா போட்டிருக்கான் தெரியுமா? தெரியலண்ணே. பாருமா. அவன் எதுக்குண்ணே என்ன நாமினியா போட்டிருக்கான்? தெரியலையம்மா. உயிரோட இருக்கும்போதே அவன்கிட்ட இருந்து எதுவும் வேணான்னு சொல்லியாச்சு. போனதுக்கு அப்புறம் அவன் என்ன தர வேண்டியது இருக்கு? என்னம்மா இப்படி சொல்ற? அவன் போனதுக்கு அப்புறமும் உன்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்கு. ஜோக் அடிக்காதீங்கண்ணே. இல்லம்மா, சில பேர் பேசுறது நடந்துக்கிறத வச்செல்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியல. வெளியே இருந்து பார்த்தா 2 பேருக்கு நடுவுல பெரிய பகை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவனோட பாலிசியில உன்னைத்தாமா நாமினியா போட்டிருக்கான். நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு 1.5 கோடி ரூபாய் வரும். வாழ்க்கை பூரா நீ சந்தோஷமா இருக்கலாம். இருக்கிறப்பவே ஒருத்தர் எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியலண்ணே. அவன் செத்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருந்தா அவனுக்கு என்ன ஆக போகுது? பணத்தால மட்டும் சந்தோஷம் கிடைச்சிடாதுண்ணே. என் சந்தோஷத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். யாரோட உதவியும் தேவையில்ல. வா கார்த்தி, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னென்ன? ஒன்றும் இல்லைப்பா. என்ன விஷயம்? இந்த ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் கேட்டீங்களா? இந்தாங்க. சரி, நான் வரேண்ணே. ஒரு நிமிஷம். எதுக்காக என்னோட பேரை உன்னோட இன்சூரன்ஸ்ல நாமினியா போட்டிருக்க? இல்லப்பா, மனசு கேட்கல, அதான் கொஞ்சம் வளரிட்டேன். என்ன பாக்குற? பதில் சொல்லு. எதுக்காக என் பேரை நாமினியா போட்ட? இருந்த வரைக்கும் என்ன நிம்மதியா இருக்க விடல. செத்ததுக்கு அப்புறம் யாருக்கு வேணும் இந்த பரிவும் அக்கறையும்? இப்படி பண்ணி என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிற? உனக்கு எதுவும் ஆக போறதில்ல. அப்படியே ஏதாவது ஆனாலும் இந்த பணத்தை நான் வாங்கிக்க போறதில்ல. அப்புறம் எதுக்காக என் பேரை நாமினியா போட்ட? சொல்லு. வேற யார் பேரு போடுறது? எனக்கு யார் இருக்கா? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இப்படிலாம் எனக்கு யாருமே இல்லை. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நீ ஒருத்தி மட்டும்தான். கூட இருந்தாலும் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான். வேற யாரும் இல்லை. அதனால தான் உன் பேரை போட்டேன். காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம்னா அது ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப். கமிட் ஆனதுக்கு அப்புறம் உண்மையா இருக்கணும், தப்பு பண்ணக்கூடாது. மற்றபடி ஒண்ணும் இல்ல. என்ன யோசனை? நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீதான் கண்ணை திறந்துட்டே கனவு கண்டுட்டு இருக்கியே. கூப்பிட்டுருக்கலாம்ல.
முகத்துல இருந்து 3/4 அடி தூரத்துல நான் நவரசத்தையும் காட்டிட்டு இருக்கேன், நீ தான் அசராம இருக்க. என்ன பிரச்சனை? ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? என் ஃப்ரெண்டு ஒரு பையன். அவன் நல்லவனா கெட்டவனான்ற குழப்பம் அதானே? ம், கதை டீட்டெயிலா சொல்லு. ஒரு ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் நினைச்சுதான் அவன் கூட பழகுனேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம். அப்படியா? என்ன பண்ணா? தம் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். ஆமாமா, அது பெரிய கெட்ட பழக்கம் தான். வேற என்ன பண்ணா? எந்த பொண்ணு பார்த்தாலும் சொல்லி விடுறான். ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு வேற சில தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவன் ஒரு கருப்பு கரசன் இல்லன்ற. ஆமா. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? ஹலோ. அதெல்லாம் இருக்கட்டும். யார் அந்த ஃப்ரெண்டு? என்ன மாதிரியே? இங்க பாரு மணி, எப்பவும் 4 பொண்ணுங்களோட பழகுறவன் டீசென்ட் ஆனவனா தான் இருப்பான். அது எப்படி 4 பொண்ணுங்களோட பழகுறவன் டீசென்ட்டா இருக்க முடியும்? இல்லம்மா, 4 பொண்ணுங்களோட அவன் பழகுறானா அவனுக்கு பொண்ணுங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் இல்லாம பொண்ணுங்க அவங்க கிட்ட பழகுவாங்களா? இல்லல்ல. பொண்ணுங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் தான் நிறைய பொண்ணுங்களோட பழக முடியும். அந்த மாதிரி பையன் கூட நீ பழகுறப்போ அவன் கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துப்பான். இல்ல விஷ்ணு. இரு, இப்ப என்ன வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? கூட பழகுற ஒருத்தன் தப்பா இருக்கான்னு சொல்ற, நீ என்னமோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. கூட பழகுறவன் தப்பா இருந்தா தூக்கி தூர போட வேண்டியது தானே? அதை விட்டு அவனை போய் என்ன பண்றது கேட்டா? இதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் தேவையா? இல்ல, அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் விட முக்கியமா மத்தவங்க கிட்ட அவன் எப்படி இருக்கான்னு தெரியாது. என்கிட்ட அவன் நல்லா தான் பழகுறான். ஆனா அவன் பண்ற விஷயங்கள் தப்பா இருக்கு. அது எரிச்சலை ஏற்படுத்துது, கோபம் வருது. ரொம்ப சிம்பிள், ஈஸியா முடிவு பண்ணிடலாம். அவன் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானா, இல்ல நீ அவனை லவ் பண்றியா? எதுக்கு கேக்குறீங்க? பதில் சொல்லு. வெறும் ஃப்ரெண்டா இல்ல அதுக்கும் மேலயா? நான் சொன்ன விஷயத்துக்கும் நீங்க கேக்குற கேள்விக்கும் சம்பந்தமே இல்லையே. சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? அந்த பையன் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் தானா, நீ அவனை அப்படியே ஏத்துக்கோ, தப்பு இல்ல. உன்கிட்ட நல்லா நடந்துக்கிறான்ல, அப்புறம் எதுக்கு அவன் மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறான் யோசிக்கிற? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒழுங்கா மதிக்கணும், அவ்வளவுதானே. மத்தபடி அவன் பொறுக்கியா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல எப்பவுமே ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரெண்டை மெயின்டைன் பண்ணலாம். ஒருவேளை அவனை நான் அதுக்கு மேல யோசிச்சா? அதுக்கும் மேலனா? அதான் காதல், கல்யாணம் அப்படியெல்லாம். முதல் வேலையை அவனை தூக்கி தூர போடு. என்ன சொல்றீங்க விஷ்ணு? இங்க பாரு மணி, காதல், கல்யாணம், குடும்பம் இதெல்லாம் வேற மாதிரியான மேட்ரு. அதுக்கெல்லாம் ஒழுக்கமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். இந்த மாதிரி சொல்லு பாட்டிங்கெல்லாம் அதுக்கு வேலைக்க மாட்டாங்க. யாரோட வேணாலும் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா யாரை வேணா கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியாது. அது ரொம்ப கஷ்டம். விஷ்ணு, நீங்களா இத சொல்றீங்க? ஆமா மணி, உன்ன மாதிரி அழகான பொண்ணு, அறிவான பொண்ணு, குடும்ப குத்துவழக்கு மாதிரியான ஒரு பொண்ணு எதுக்கு அப்படி ஒரு பையனை போய் விரும்புறீங்க? காசு, பணம், அந்தஸ்து, ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இல்லனா அது அவனுக்கு அமையணும். சில சமயம் அது நடக்கும், சில சமயம் அது நடக்காது. ஆனா கேரக்டர்ன்றது ஒரு மனுஷன்கிட்ட பேசிக்கா இருக்க வேண்டியது. நீ பணக்காரனா பிறக்காம போனா அதுவும் தப்பு இல்ல. நீ பெரிய அம்பானி குடும்பத்துல பிறக்காம போனா அதுவும் உன் தப்பு இல்ல. நீ நல்லவனா இல்லாம போனீனா அதுதான் உன் தப்பு. முழுக்க முழுக்க அதுக்கு நீதான் பொறுப்பு. என்ன, ஏதாவது புரியுதா? தெளிவா புரிஞ்சிருச்சு. அதுக்காக அந்த பையனை நீ ஒதுக்க வேணாம். எப்போதும் போல நீ அவன் கூட ஃப்ரெண்டாவே இருக்கலாம். அவன் லவ் கிவன் பிட்ட போட்டா தெளிவா சொல்லிடு. ஒரு ஃப்ரெண்ட் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அவன் புருஷனோ இல்ல காதலனோ இப்படிதான் இருக்கணும், ரூல்ஸ் இருக்கு. நீ வேலைக்க மாட்ட அப்படின்னு தெளிவா சொல்லிடுங்க. என்ன மணி சிரிக்கிற? நீங்க வேற மாதிரி பேசுவீங்கன்னு பார்த்தேன். என்ன, என்ன மாதிரி இருக்கறனால என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு பாத்தியா? ஆமா, அப்படிதான் நினைச்சேன். எப்போதுமே ஒரு தப்ப தப்புன்னு சொல்லணும். தப்ப ஒத்துக்கிறவனோட ஃப்ரெண்டா இருக்கணும். ஆனா தப்பே செய்யாதவனை தான் நம்ம காதலிக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ். என்ன? எனக்கு ஃபீவர் சார். ஃபீவரா?
உட்காரு. இப்படி கிட்ட வா. என்ன இப்படி சுடுது? ஹலோ சாந்தினி, சார். அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு என் ரூமுக்கு வா. ஓகே சார். காட்டு. ரெண்டு இருக்கு. எதுனா டேப்லெட் எடுத்தியா? இல்ல. லூசா நீ? சாந்தினி சார். நீ பேண்ட்ரிக்கு போய் மில்க்கும் பிஸ்கெட்டும் எடுத்துட்டு வா. ஓகே சார். சாப்பிடு. என்ன? மே கமன் சார்? வா. என்னாச்சு? நேத்துலேருந்து ஃபீவர் சார். ஓ. சார், என்ன சார் இப்படி இருமிட்டு இருக்கீங்க? தண்ணி குடிங்க சார் ப்ளீஸ். சார் சார் பாத்து சார், தலையில தட்டிக்குங்க. தேங்க்ஸ். உனக்கு என்னாச்சு? உனக்கு தான் இருமலா? சாருக்கு இல்லையா? சாரி, நான் சாருக்கு தான் இருமல் வந்துடுச்சுன்னு நினைச்சேன். நினைப்படி நினைப்ப. தொண்டை கிளிய இருமுனது நானு, தண்ணி கொடுக்கறது அவருக்கா? சாரி, என்னாச்சு? ஃபீவர். இருந்தாலும் லீவ் எடுக்க கூடாதுன்னு தான் ஆபீஸ்க்கு வந்தேன். இன்னைக்கு யூபிஎஸ் சர்வீஸ் பண்றதுனால சிஸ்டம்க்கு பவர் இருக்காது. லீவ் எடுக்கிறவங்க எடுக்கலான்னு நேத்தே சொன்னாங்களே. சாரி. சார். எஸ். எனக்கு இன்னைக்கு என்ன வேலை இருக்கு சார்? என்ன வேலை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இல்ல சார், நீங்க சொன்னீங்கன்னா. நீ என்ன ஸ்கூல் போனா உன் கையை பிடிச்சி ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறதுக்கு? இல்ல சார், என்னால இன்னைக்கு உடம்புக்கு முடியல. அப்ப நீ ஹாஸ்பிட்டல் தானே போயிருக்கணும். ஆபீஸுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சார். சொல்லு. இல்ல சார், முக்கியமான வேலை ஏதாவது நின்னுடக்கூடாதுன்னு தான் சார். ஒரு வேலையும் நிக்காது. அப்படியே எதுனா நின்னாலும் அதை கூப்பிட்டு உட்கார சொல்லிடுறேன். போதுமா?
இது ஜோக்கு, சிரிக்கலாம். தெரியுது சார். ஆனாலும் நீங்க சொன்னீங்களா, அதான் ஜோக் இல்லையோன்னு நினைச்சிட்டேன். இதுவும் நல்ல ஜோக் தான். வரியா மெடிக்கல் ரூமுக்கு போலாம்? இல்ல, வேணாம். போய் டாக்டரை பாரு. டாக்டரை பார்க்குற அளவுக்கு ஃபீவர் இருக்கான்னு தெரியல சார். அது என்ன டாக்டர் பார்க்குற அளவுக்கு ஃபீவர்? இல்ல, கை வச்சு பார்த்தா தெரியும்ல, அத சொன்னேன். போய் பாரு. ம். உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன டாக்டரா? கையை வச்சு பார்க்கறதுக்கு டாக்டருக்கா படிக்கணும்? ஒன்றும் வேண்டாம். சாந்தினி, சார். நீ போய் மெடிக்கல் ரூம்ல இருந்து மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வா. சார். போய் எடுத்துட்டு வா. ஓகே சார். இப்படி வா. உட்காரு. கிட்ட வா. ஃபீவர் இல்லையா? சார், கொஞ்சம் நல்லா பாருங்க சார். முடியல சார். இல்லையே சார், கையை தொட்டு பாருங்க சார், தெரியும். எப்படி சார் இருக்கு? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு. சார், நான் உன்னோட பாஸ். உனக்கு வேலை கற்றுக் கொடுத்து உன்னோட வேலை இந்த ஆஃபீஸ்க்கும் உனக்கும் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி பார்க்க வேண்டியது என்னோட வேலை. ஒரு வாத்தியார் ஸ்டூடெண்ட் மாதிரி சார், நான் இதை அப்படி தான் பார்க்குறேன். நான் இதை அப்படி பார்க்கல சார். தப்பு. உனக்கு என் மேல் நிறைய அன்பும் அக்கறையும் இருக்கு. அதை நீ நிறைய வழிகளில் காட்டலாம். அதாவது நீ காட்டணும்னு நினைக்கிற வழி இல்லாம வேற நிறைய வழி இருக்கு. நீ சின்ன பொண்ணு, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நான் உன்னை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன், சரியான வழியில கைட் பண்ணுவேன். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். நல்ல பொண்ணை வேலை செஞ்சு முன்னேற வழியை பாரு. ஓகே? இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை சார். நான் வரேன் சார். ஹேய், என்ன அதுக்குள்ள கிளம்பிட்ட? சார், மெடிக்கல் கிட் சார். தேவையில்லை சார். தொட்டு பார்த்து ஃபீவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் வரேன் சார். மாதவி, சார், வாழ்க்கையில எல்லா பாடத்தையும் நம்மளோட சொந்த அனுபவத்திலே கத்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப சின்னது. ஆனா அந்த அனுபவத்துக்கு நம்ம கொடுக்குற விலை ரொம்ப பெருசு. அதனால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க அனுபவத்திலேருந்து கத்துக்கணும். புரியுதா? சார், நான் ஒரு பழமொழி சொல்லலாமா சார்? சொல்லு. வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி சார். அதுல காப்பி அடிக்கிறவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க சார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற கொஸ்டின் பேப்பர். என்ன வேணாலும் நடக்குங்கிறது வாழ்க்கையோட சுவாரஸ்யம் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நான் வரேன் சார். என்ன சார் சொல்லிட்டு போறா? யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ
ஹலோ, பேசுறது யாருன்னு சொல்லுங்க. இல்லனா உங்க நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவேன். எப்படி இருக்கீங்க ராஜி? நான் நல்லா இருக்கேன். நீங்க யாரு? உங்க மேல அன்பு அக்கறை இருக்கிற ஆள் தான். நீங்க யாரு? பேரை சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் டென்ஷன்ல இருக்கேன். நிறைய வேலை வேற இருக்கு. நீங்க யாருன்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்கிற விஷயம் இல்ல ராஜி. நிறைய பேசிதான் முடிவெடுக்கணும். யாருங்க இதை விளையாடிக்கிட்டு? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. அன்பன், நண்பன், சிநேகிதன், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ உங்க பேரை சொல்ல போறீங்களா இல்லையா? உன்னவன். யாரா இருக்கும்? ஹலோ. ஒரு நிமிஷம், போனை வச்சிடாதீங்க. உங்க மேல அன்பும் அக்கறையும் இருக்கிறதுனால தான் பேசுறேன். உங்களை கஷ்டப்படுத்த போன் பண்ணல. என்ன நம்புங்க. இங்க பாருங்க, உங்க அன்பும் அக்கறையும் எல்லாம் எனக்கு வேணாம். நான் சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்கேன். போனை வைங்க. நீங்க சந்தோஷமா நிம்மதியா இல்லைங்க. அதனால தான் நான் போன் பண்ணேன். அப்படி இருந்திருந்தா நான் நீங்க தப்பா எதையோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. ராஜியை பத்தி எனக்கு தெரியாதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும். டைவர்ஸும் ஆக போகுது, அதுவும் தெரியும். உண்மையை சொல்லுங்க. நீங்க யார் பேசுறீங்க? உங்களை நிஜமா நேசிக்கக்கூடிய ஒருத்தர்.